ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபி ஸ்டோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக சிம்ம ராசிக்கார நேயர்களுக்கு பார்க்க போகிறோம். அப்படி என்ன அதிரடியான விஷயம் அப்படிங்கிறத தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கு இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதாவது தற்போது பிப்ரவரி மாதமானது நடந்துகிட்ருக்குங்க. இந்த பிப்ரவரி மாதத்தில் பிப்ரவரி 26ஆம் தேதி ஒரு அதிமுக்கியமான நாளாக வருது. அன்று ஆக்சுவலி தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 11வது மாதமான மாசியுடைய 14ஆம் நாள். அதே போல் கிழமை புதன்கிழமை. இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக வருதுன்னா அதற்கு காரணம் என்னென்னா, இந்த நாளில் வரக்கூடிய ஒரு சிறப்பு தாங்க. இந்த நாளில் வரக்கூடிய சிறப்பு என்னென்னா, சிவராத்திரியானது வருது. ஆக்சுவலி மாதந்தோறும் தான் வளர்பிறை தேய்பிறையில் சிவராத்திரி வரும். ஆனால் மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுது. ஏன்னா இந்த ஒரு சிவராத்திரியில் தான் அதிக சக்திகளானது உலாவுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சக்திகள் உலாவக்கூடிய சிவராத்திரி அன்னைக்கு கிரகங்களிடையே மாற்றங்கள் ஏற்படுது. இதனால் ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு வகையில் மாற்றங்கள் ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அவங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ சிம்ம ராசிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ சிம்ம ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு இந்த சிவராத்திரி சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமாங்கிறத எல்லாமே தெரிஞ்சுக்குங்க. உங்களோட ராசிக்கு அது மட்டும் இல்லாமல் சிவராத்திரியுடைய வரலாறையும் சொல்கிறேன், அதையும் நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த சிவராத்திரியில் உங்கள் ராசிக்கு பொது பலனாக என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல பொது பலனாக உங்கள் ராசிக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் கிரக சேர்க்கையினால் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை பார்க்கலாம் வாங்க. சிம்ம ராசியில் பிறந்த நேயர்களுக்கு இந்த மாசி மகா சிவராத்திரியிலிருந்து முழுவதும் புது வேலைகளை செய்ய வேண்டிய கட்டாயமானது ஏற்படும். அந்த மாதிரி வேலைகள் நீங்கள் செய்ய நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்வீங்க. அதே சமயம் நீங்கள் உங்களுடைய அயராத உழைப்பை போடுவீங்க. அதுதான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். புதிய வேலை, புதிய தொழில், இந்த மாதிரியெல்லாம் நிறைய நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்கள் லைஃப்பில் பெரிய திருப்பமாக புதிய மனிதர்களுடைய சந்திப்பு, புது அனுபவங்கள், இதெல்லாம் உங்களுக்கு கற்றுக்கிற மாதிரி சூழ்நிலை அமையும். நிதி நிலைமை இனிமேல் தான் உங்களுக்கு சீராக இருக்க போகுது. செலவுக்கு ஏற்ப பணம் உங்கள் கையில் இருக்கும், கவலைப்பட வேண்டாம். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றமானது இருக்கும், அதுக்கும் நீங்கள் எதையும் பெருசாக யோசிக்க வேண்டாம். மன நிம்மதியானது உங்களுக்கு இருக்கும். மன நிம்மதி இருக்கிறதுனால நீங்கள் புதுசாக எது வேணாலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் காரியம் ஸ்டார்ட் பண்ணலாம். கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒற்றுமையானது இருக்கும். ஸோ இந்த மகா மாசி சிவராத்திரியில் நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும். அதனால் விநாயகர் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. அந்த வழிபாடு செய்யாமல் இருக்காதீங்க. ஸோ சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இது தாங்க பொது பலனாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த சிவராத்திரியில் இருந்து என்ன மாதிரி கிரகநிலைகளால் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ கிரகநிலைகளால் நீங்கள் பெறக்கூடிய அந்த பொன்னான பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதாவது எடுத்த காரியத்தை எப்பேற்பட்டாவது முடித்து காட்டக்கூடிய சிம்மராசி நேயர்களுக்கு இந்த மாசி சிவராத்திரியில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதிரி தாங்க இருக்குது. அதாவது சிவராத்திரியுடைய தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் தனலாபதிபதி புதனோடு இணைந்திருக்கிறாரு. அப்புறம் தனவரவு தாராளமாக கொண்டே இருக்கிற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது. அதே நேரம் அவர்களோடு சனியும் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு சில சமயங்களில் தடுமாற்றம் ஏற்படும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓகேவா நீங்கள் மேனேஜ் பண்ணலாம். போட்டிகளுக்கு மத்தியில் தொழில் வளர்ச்சி ஏற்படும். ஆனால் அதனால் மன அமைதி குறையும். ஸோ மன அமைதி குறையாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. மன அமைதி குறையாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா தியானம் போன்றவற்றை பண்ணணும். அப்புறம் கண்டக சனியுடைய ஆதிக்கமானது இருக்குது.
அதனால் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாமல் போகலாம். ஸோ அதனால் எது பண்ணுறதாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் பண்ணி பண்ணணும். 10ல் இருக்கக்கூடிய குருவால் பதவி மாற்றம், இடமாற்றம் ஆகியவெல்லாம் ஏற்படும். எல்லாத்துக்கும் மேலே திருப்தி தரக்கூடிய விதம் உங்களுக்கு அமையும். எல்லாத்துக்கும் மேலே செவ்வாய் வகர நிவர்த்தி இருக்குது. அதனால் உங்களுடைய செயல்பாடுகளில் இந்த சிவராத்திரிக்கு பிறகு வெற்றி கிடைக்கும். ஸோ அதை ஒன்று மட்டும் நம்புங்க, வெற்றி உங்களுக்கு உறுதி. அப்புறம் இந்த சிவராத்திரியில் சூரியன் சனி சேர்க்கையானது இருக்குது. இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுக்கு என்ன வேலை செய்யுங்கிறத சொல்கிறேன். தெளிவாக உங்களுக்கான மாற்றங்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த சிவராத்திரியிலிருந்து கும்பராசியில் சூரியன் சனி சேர்க்கை ஏற்படுது. அதனால் உங்கள் ராசிக்கு அதிபதியான சூரியன் சனியோடு சேர்ந்து சஞ்சரிக்கும் பொழுது மிகுந்த கவனத்தோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செயல்பட வேண்டும் என்று எச்சரிக்கையானது உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு. பொருளாதாரம் ஸ்தம்பித்து நிற்கலாம். அதனால் பொருளாதாரத்தில் கவனமாக இருக்கணும். புதிய முயற்சிகளில் தடை தாமதம் அதிகரிக்கும். புதிய முயற்சி எதையும் செய்யாமல் இருங்க, அதுதான் நல்லது. உடல்நலத்தில் கை கால் வலி, கால் வலி, கழுத்து வலி இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொல்லை ஏற்படும். இந்த தொல்லை ஏற்படுறது மருத்துவ செலவை அதிகரிக்க வைக்கும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் மீண்டும் மீண்டும் பிரச்சனைகள் உருவாகும். உச்சரிக்கக்கூடிய சொற்களில் உஷாராக இருக்க வேண்டிய நேரம் இது. பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுக்கக்கூடிய முயற்சிகள் தாமதம் ஏற்படும். ஸோ உத்தியோகத்தில் திடீர் மாற்றம் ஏற்பட்டு மகிழ்ச்சி குறையும். ஸோ சூரியன் சனியுடைய சிறப்பு வழிபாடுகளை நீங்கள் இந்த சிவராத்திரியில் மேற்கொண்டிங்கன்னா தான் இந்த 2 கிரகங்களால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள்லேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். இல்லைனா உங்களுக்கு தப்பிப்பது ரொம்ப கஷ்டம். அப்புறம் இந்த சிவராத்திரியில் செவ்வாய் வகர நிவர்த்தி ஆகிறாரு. இதனால் உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும். அது என்னங்கிறத சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் சிவராத்திரியில் வகர நிவர்த்தி ஆகிறாரு. இது உங்கள் ராசிக்கு ஆக்சுவலி யோகா செய்ய கிரகம் என்று சொல்லலாம். அவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால ஓரளவு உங்களுக்கு ப்ராப்ளங்கள் மற்ற கிரகங்கள் கொடுத்தாலும் இந்த கிரகம் அதை தடுத்து தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கிற மாதிரி செய்யும். அதே சமயம் இடம் வாங்குவது, வீடு கட்டுவது இந்த மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம் இந்த செவ்வாய் கை கொடுப்பார். பூர்வீக சொத்துக்களில் இருந்த எல்லா பிரச்சனைகளையும் அகழ்கிற மாதிரி செவ்வாய் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். அதிகார வர்த்தகத்தினருடைய ஆதரவோடு புதிய பாதையில் பயணிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு இப்பொழுது உங்களுக்கு வரலாம். பணி நீக்கம் செய்யப்பட்டவங்க மீண்டும் உங்ககிட்ட சேரலாம். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். இந்த டைம் எல்லா வழிகள்லேயும் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆக மொத்தம் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த ஒரு அற்புதமானதாக இந்த சிவராத்திரி இருக்கிறதுக்கு செவ்வாய் வகர நிவர்த்தி ஒரு காரணமாக இருக்கும். இது தாங்க பலன்கள் என்று உங்களுக்கான பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ சொன்ன இந்த பலன்களெல்லாம் தெரிஞ்சிருப்பீங்கள்ல. ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ இந்த சிவராத்திரி உருவான கதையை உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இந்த சிவராத்திரி மட்டும் ஏன் சிறப்பான சிவராத்திரிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால் இந்த மகா சிவராத்திரி உருவான கதையை பற்றி ஷேர் பண்ணுறேன். கதை பற்றி தெரியாதவங்க சிம்ம ராசிக்காரங்க கதை என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மனிதனாக பிறந்த அனைவருக்கும் முக்தி அளிப்பவராக சிவபெருமான் இருக்கிறார். அந்த சிவபெருமானை வழிபாடுவதற்கு எத்தனையோ நாட்கள் இருந்தாலும் மிக அற்புத நாளாக மாசி மாதத்தில் தேய்பிறை காலத்தில் வரக்கூடிய இந்த சிவராத்திரி தினம் சொல்லப்படுது. இந்த சிவராத்திரி தினம் குறித்து பல ஆன்மீக சுவாரஸ்யம் மிகுந்த புராண சம்பவங்கள் இருக்குது. அவற்றில் சிலவற்றை இந்த வீடியோவில் சொல்கிறேன், தெரிந்து கொள்ளுங்கள். தேவர்களும் அசுரர்களும் இரவா வரம் பெறுவதற்கு தேவமிர்தம் பெற பார்க்கடலை கடந்தனர். அப்போது அந்த பார்க்கடலில் இருந்து வெளிப்பட்ட உலகின் அனைத்து உயிர்களும் கொள்ளக்கூடிய ஆழகால விஷத்தை உலக உயிர்களை காக்கும் பொருட்டு சிவபெருமான் அருந்தினார். அப்படி சிவபெருமான் ஆழகால விஷத்தை அறிந்து உலகை காத்த தினம் இந்த சிவராத்திரி தான். மாசியில் தேய்பிறை சிவராத்திரியில் தான். அதனால தான் இந்த சிவராத்திரி மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுது. இந்த மாதிரி இந்த சிவராத்திரியில் நிறைய புராண நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு.
அதனால தான் மற்ற சிவராத்திரியை விட இந்த சிவராத்திரி வந்து ரொம்ப முக்கியமானது என்று சொல்லப்படுது. ஸோ இதுதான் சிவராத்திரியுடைய வரலாறு. ஸோ இந்த வீடியோவில் சிவராத்திரியுடைய வரலாறு, சிவராத்திரியிலேருந்து உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத எல்லாம் தெளிவாக ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பலன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களும் பார்த்து பயனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோலாம் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.